Hello. Hello. Hi. Hello. Hi. Arivalagan. Hi Balaji. Hi Mahendran. Hi Paramasivan. And anyone else is there? Okay. So totally we are 5 participants in the call session. இன்னைக்கு இந்த காலில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஹலோ, லைனில் இருக்கீங்களா? ஹலோ மகேந்திரன். எஸ் சார், பேசலாம் சார். ஓகே ஓகே. ஸோ இந்த செஷன் எதுக்கு அப்படின்னா, எல்லா பில்டர்ஸ்க்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். மெயினாக அந்த ப்ராப்ளம் எதில் இருக்கும் அப்படின்னா ஃபினான்சியலாக இருக்கும். ஸோ அவங்களால அக்கௌண்டிங் வந்து டேலி பண்ண முடியாது. அவங்களோட கிரெடிட் டெபிட் என்னன்றது அந்த இஷ்யூ, அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் டேலி பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு உண்டான சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி தான் நாங்கள் வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் அண்ட் ஒரு வெப்சைட் ஒன்று பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின ஒரு ஓவர் வியூ தான் அந்த கால். ஸோ ப்ரெசன்டேஷன் போகலாம். ஸோ ஸோ பில்டர்ஸ் ப்ளஸ்ன்றது என்னோட மொபைல் அப்ளிகேஷன். இந்த மொபைல் அப்ளிகேஷனில் தான் வந்து பில்டர்ஸோட எல்லா ஆக்டிவிட்டீஸையும் ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ இந்த பில்டர்ஸ் ப்ளஸ் மொபைல் அப்ளிகேஷனை பற்றி தான் அந்த செஷனை நான் என்னென்ன சொல்ல போகிறேன். ஸோ இந்த செஷனை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்டான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சாஃப்ட்வேர் ஆக்சுவலாக வந்து சாஃப்ட்வேர் வழியாக நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா சொல்யூஷன் கொடுக்க போகிறோம் எந்தெந்த ப்ராப்ளம் இருக்குதோ அப்படின்றதுக்காக. இங்கே வந்து பில்டர்ஸ் ப்ளஸ்ன்றது ஒரு அப்ளிகேஷன். இது வந்து ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ்க்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்காக பில்ட் பண்ண ஒரு அப்ளிகேஷன் தான் அந்த பில்டர்ஸ் ப்ளஸ் அப்படின்றது. ஓகே. ஸோ பில்டர்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்றது இங்கே நாங்கள் அட்ரஸ் பண்ண விரும்புகிறோம். நீங்கள் வந்து அக்கௌண்டிங்காக சோஃபார் நீங்கள் வந்து எதுவும் சாஃப்ட்வேர் நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க, இல்லை எக்ஸலில் போயிருப்பீங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் அது வந்து காஸ்ட் வந்து ரொம்ப ஹையராக இருக்கும். கரெக்ட் பாலாஜி? எஸ் சார், எஸ் சார். ஓகே. ஸோ எண்ட் ஆஃப் த செஷனில் வந்து இந்த கால் ஒரு 15 மினிட்ஸ் ட்ரைவ் ஆகும். இன்கேஸ் கால் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அகைன் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எண்ட் ஆஃப் த 5 மினிட்ஸில் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வச்சுக்கலாம். ஸோ உங்களோட கொரிஸ் என்ன இருக்கோ அது லாஸ்ட்டில் கேட்டுக்கலாம். ஓகே. ஸோ பில்டர்ஸ்கோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கிளைண்ட் சைடில் வந்து ப்ராப்ளம் இருக்குது. எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா, கிளைண்ட்டு அவங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 கிளைண்ட் இருக்கிறாங்க. கிளைண்ட் ஏ, கிளைண்ட் பி, கிளைண்ட் சி. ஸோ அவங்க வந்து கிளைண்ட் ஏ ஒரு 10 lakhs பட்ஜெட் அவங்க வச்சுருக்காங்க. அதில் ஒரு அட்வான்ஸ் வந்து 2 lakhs வச்சுருக்காங்க. இதே மாதிரி கிளைண்ட் பி 15 lakhs பட்ஜெட்டு ஒரு 3 lakhs அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 20 lakhs கிளைண்ட் சி, அட்வான்ஸ் வந்து 5 lakhs. டோட்டலாக பார்த்தோன்னா 45 lakhs வந்து பட்ஜெட்டு. ஒரு 10 lakhs தான் நமக்கு டோட்டல் அட்வான்ஸ்ன்றது இருக்குது. ஸோ நாம் வந்து ஒரு எனிவே ஒரு எக்ஸலில் மெயின்டைன் பண்ணுறோமோ இல்லைனா வந்து அதிலே நோட் பண்ணி வைக்கிறோமோ எந்தெந்த கிளைண்ட் எவ்வளோ பட்ஜெட் வச்சுருக்காங்க, எவ்வளோ கிரெடிட் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம ட்ராக் பண்ணணும். ஸோ இது வந்து ஒவ்வொரு கிளைண்ட் வைஸும் நம்ம எவ்வளோ வச்சுருக்கிறோம் அப்படின்றது ஒரு ப்ராப்ளம் ஆக்சுவலாக சொல்ல போனோம் அப்படின்னா. ஸோ இது வந்து எல்லாரும் பில்டரும் வச்சுருப்பாங்க அப்படின்னா வச்சுருக்க சான்சஸ் இல்லை. அடுத்த ப்ராப்ளம் எந்த சைடில் இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல் சப்ளை. இப்போ மெட்டீரியல் சப்ளை பார்த்தோம்னா நம்ம வந்து நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ், நம்பர் ஆஃப் சைட் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த நம்பர் ஆஃப் சைட்ஸில் வந்து நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ், நம்பர் ஆஃப் சப்ளைஸ் வந்து நம்ம வாங்குவோம். இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம ஸ்டீல் வாங்குகிறோம், ஒருத்தர் வந்து பிரிக் வாங்குகிறோம், ஒருத்தர் சிமெண்ட் வாங்குகிறோம், ஒருத்தர் சாண்ட் வாங்குகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இது வாங்குவோம். இப்போ வந்து ஒரு ஸ்டீல் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சப்ளையர்கிட்ட 1 lakh ஒர்த்து மெட்டீரியல் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா 50,000 வந்து நம்ம கொடுத்துட்றோம். பேலன்ஸ் 50Kக்கு அவங்க கிரெடிட் கொடுப்பாங்க. அதை வந்து நம்மளோட பேலன்ஸில் வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ கிரெடிட் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு ட்ராக் வச்சுருப்போமா அவன் கேட்டோம் அப்படின்னா, ஓகே, நம்ம மைண்டில் இருந்து எல்லா கால்குலேஷனும் நம்ம மைண்டில் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எய்தர் நீங்கள் ஒரு எக்ஸல் சீட்டோ இல்லைனா வந்து ஒரு நோட் பண்ணி வைக்கிறதோ பண்ணிக்கலாம். பட் ஆனால் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் எண்ட் ஆஃப் த ஒரு சைட்டை வந்து அக்கௌண்ட்டை வந்து டேலி பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா எங்கேயாவது நமக்கு அக்கௌண்ட் உதைக்கும். அது எங்கே உதைக்கும் பார்த்தோம் அப்படின்னா
இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ளையர் வந்து நம்ம கிரெடிட் கொடுக்க வேண்டியது இருக்கும். அவங்க வந்து எக்ஸஸாக அவங்க தவறுதலாகவே அவங்க வாங்கியிருக்கலாம். ஸோ எந்த வித ட்ராக்கும் இல்லாதனால அவங்க வந்து மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து மெட்டீரியல் சப்ளை நடக்கும். அப்புறம் என்னென்னு பார்த்தோம்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு கான்ட்ராக்டர் வந்து 1 lakh வாங்குறாரு அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து 1.2 lakh வந்து பே பண்ணியிருப்பாரு. அந்த பேலன்ஸ் 20,000 வந்து சப்ளையர் வந்து அவங்களுக்கே தெரியாமல் அவங்க கோட் பண்ணியிருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து தெரிஞ்சே பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் கான்ட்ராக்டர் வந்து அது தெரியாது. கடைசியாக அக்கௌண்ட் டேலி பண்ணும்போது அந்த 20,000 எங்கே போச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ தட் அந்த டைமில் வந்து நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ இது வந்து மெட்டீரியல் சப்ளைக்கு உண்டான ப்ராப்ளம். அதே மாதிரி மெட்டீரியல் சப்ளை லேபர் ஒர்க். இப்போ லேபர் ஒர்க்லாம் வந்து நம்ம வீக்லி பேமெண்ட் தான் பண்ணுறோம். ஸோ அந்த வீக்லி பேமெண்ட்டில் எக்ஸாம்பிளுக்கு மேன் ஒன்னுக்கு வந்து 500 rupees நம்ம சார்ஜ் பண்ணுறோம், பே பண்ணுறோம் அப்படின்னா 1 வீக்கில் வந்து 6 days. ஸோ டோட்டலாக 3,000 rupees. அந்த 3,000 rupeesல அதாவது அப்பப்போ வந்து அவங்க வந்து ஒரு பெட்ரோலுக்கு மற்ற செலவுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து அட்வான்ஸ் ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு போவாங்க. அந்த அமௌண்ட் என்ன வாங்கிட்டு போகிறாங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500 5,000 வரைக்கும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ரெக்கார்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் நம்மளோட கான்ட்ராக்ட் பிஸ்னஸில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். நம்மளோட மார்ஜினை வந்து எக்ஸெப்ட் பண்ண மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ரெக்கார்டை ஃபுல்லாக நீங்கள் எங்கே மெயின்டைன் பண்ணுவீங்க? ஸோ உங்களுக்கு எக்ஸல் தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் தெரிஞ்சுக்கலாம். அது எல்லாமே போர்ட்டபுளாக இருக்கும். அப்படின்ற மாதிரி போர்ட்டபுள்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துக்கு கொண்டு போய் அதை அப்டேட் பண்ணணும். அந்த டைமில் இப்போ நீங்கள் மெட்டீரியல் சப்ளை பண்ணுறீங்க, மெட்டீரியல் வாங்குறீங்க, அந்த டைம்லேயே வந்து எவ்வளோ மெட்டீரியல் வாங்கியிருக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு கால்குலேட்டர் மாதிரி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி எந்த விஷயமும் இப்போதைக்கு இல்லை. ஸோ அதுதான் அந்த பில்டர்ஸ் ப்ளஸ் மொபைல் அப்ளிகேஷன் உங்களுக்கு தரப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ரெக்கார்டு வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த அப்ளிகேஷன் அதை சோஃபார் அந்த டர்ன் கீ ப்ராஜெக்ட், அது கீ ஹேண்ட் ஓவர் ஒரு கிளைண்ட்டுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எல்லா ஒர்க்கும் முடித்து கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் என்னென்ன ஒர்க் நடந்திருக்கோ எல்லா எக்ஸ்பென்சஸ் அண்ட் கிரெடிட் டெபிட் எல்லாத்தையுமே வந்து நம்ம ட்ராக் பண்ணுறது தான் அந்த பில்டர்ஸ் ப்ளஸ் மொபைல் அப்ளிகேஷனோட ஒர்க். தென் அடுத்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கிளைண்ட் சைடு. கிளைண்ட் சைடில் வந்து இப்போ வந்து ஒரு எக்ஸவேஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. அந்த ஒர்க் போய்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு 1 lakh கிரெடிட் கொடுக்குறாங்க. மீன்வைல் வந்து அவங்க வந்து எவ்வளோ ஒர்க்கு முடிஞ்சிருக்கு, இப்போ வந்து பாதி டைமில் அதாவது ஒர்க்கு முடிஞ்சிச்சு, ஒரு எஸ்டிமேஷன் போட்டதுலேருந்து ஒரு half ஆஃப் த ஒர்க்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க அஸ் அ பில்டராக வந்து எவ்வளோ ஒர்க்கு முடிஞ்சிருக்கு, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் அவங்ககிட்ட ரிப்போர்ட் சொல்லணும். அப்படின்னா உங்களால் ட்ராக் இல்லாத வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒரு ட்ராக் இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ ஒர்க்கு நடந்திருக்கு, அதாவது உங்களோட மார்ஜினை வந்து நீங்கள் அவங்ககிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மார்ஜினை தவிர்த்துட்டு இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கு, இவ்வளோ மெட்டீரியல் சப்ளை பண்ணியிருக்கோம், அந்த ஒர்க்கெல்லாம் இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஓவர். கரெக்டுங்களா? இந்த மாதிரி விஷயத்தை தான் வந்து பில்டர்ஸ் ப்ளஸ் மொபைல் அப்ளிகேஷன் அட்ரஸ் பண்ணுது. அதை நாங்கள் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நான் சொல்யூஷன் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ பில்டர்ஸ் ப்ளஸ் அப்படின்றது ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி மெயின்டெனன்ஸ். நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ்க்கு அவங்க ஆன்லைன் ப்ரெசன்ஸ்க்கு உண்டான விஷயத்தை ஹெல்ப் பண்ணுறோம். தென் அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வந்து சாரி 1 second, we have one more participants. Okay, so yeah, so we help builders to achieve their online presence and tracking அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் என்ன, அவங்களோட எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்றது இந்த போர்ட்டலில் வந்து நம்ம ரெக்கார்டை வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம். அவங்களோட மணி இன்ஃப்ளோ என்னது, எந்த இடத்துல வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணால் தே கேன் சக்சீட், அவங்களோட லாபம் மார்ஜினை வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் தான் வந்து இந்த பில்டர்ஸ் ப்ளஸ் மொபைல் அப்ளிகேஷன் பண்ண போகுது. அதை தவிர்த்துட்டு ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கிளைண்ட்டு, மெட்டீரியல் சப்ளையர்ஸ், எல்லா காண்டாக்ட் டேட்டா எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இங்கே கிளைண்ட் வைஸ் எக்ஸ்பென்சஸ், மெட்டீரியல் கன்சப்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதை தவிர்த்துட்டு 20+ ஆஃப் மல்டி டைமென்ஷனல் ரிப்போர்ட்ஸ், இது வந்து வேறு எதுலேயும் நீங்கள் பார்த்துக்க முடியாது. ஸோ அந்தளவு மல்டி டைமென்ஷனலாக வந்து ரிப்போர்ட் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி பிடிஎஃபாக எடுத்துக்கலாம்.
ஸோ இனிஷியலாக இது வந்து ஒரு 100 டேஸ்க்கு வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன். தென் இங்கே வந்து ஃபோரம் டிஸ்கஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. ஃபோரம் டிஸ்கஷன் அப்படின்னா இப்போ வந்து உங்களை மாதிரி நிறைய பில்டர் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை நீங்கள் அட்ரஸ் பண்ணலாம், இல்லை அவங்க வந்து உங்கள் ப்ராப்ளத்தை அவங்க அட்ரஸ் பண்ணி உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த ஃபோரம் டிஸ்கஷன் அப்படின்றதுல இருக்குது. ஸோ வந்து buildersplus.in அப்படின்றது ஒரு வெப்சைட், அதையும் பில்ட் பண்ணியிருக்கிறோம். எங்களோட டச்சில் இருங்க. இந்த கால் வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ, அந்த அப்ளிகேஷனை பற்றின ஓவர்வியூ தான். ஸோ ஓவர்வியூ மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபர்தராக உங்ககிட்ட உங்களோட இமெயில் ஐடிஸ் வந்து என்கிட்ட ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வந்து இன்னொரு 1 வீக்கில் வந்து நாங்கள் எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவோம். ஐ மீன் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் ரெடி ஆகிடும், வெப்சைட் ரெடி ஆகிடும், அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் வெப் போர்ட்டல், சொன்னேன் இல்லைங்களா. ஸோ வெப்சைட் அவைலபிளாக இருக்குது. மொபைல் ஆப் வெர்ஷன் 2.1 ரிலீஸ் பண்ணி ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. நாங்கள் இப்போ டெஸ்டிங் ஃபேஸில் வச்சுட்ருக்கோம். டெஸ்டிங் முடிஞ்சிச்சு அப்படின்னா நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். அப்புறம் வந்து ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த இப்போ நான் பேசின விஷயம் எல்லாமே வந்து உங்களோட ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் கொடுங்க. அண்ட் நீங்கள் ஸ்டில் இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்க அப்படின்னா நான் வந்து இதில் பிங் பண்ணுறேன், அந்த யூஆரில் மட்டும் போய் என்ரோல் பண்ணிவிடுங்க. என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டீட்டெயில் என்கிட்ட வந்துடும். ஸோ தட் நான் ஃபர்தராக உங்களை கம்யூனிகேட் பண்ண முடியும். ஹலோ. ஸோ இந்த செஷன் எப்படி இருந்துச்சு? ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? ஹலோ ஹலோ ஓகே. ஹலோ சங்கர். ஹலோ சங்கர். ஹலோ. யா சங்கர், ஃபுல்லாக இருக்கீங்களா? சொல்லுங்க சார், லைன் கட் ஆயிடுச்சு சார், சொல்லுங்க சார். ஓகே, ஸோ செஷன் முடிஞ்சு. அது எப்படி இருந்துச்சு? ஏதாவது டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் எதுக்கு கேதர் பண்ணீங்களா? ஹலோ. இல்லைங்க சார், இது லைன்ல வரல. ஹலோ. யா ஓகே சார், குயிக்காக வாக் த்ரூ கொடுத்துட்றேன். அறிவழகன், சங்கர், நான் வந்து இப்போ ஒரு மொபைல் அப்ளிகேஷனை பற்றி தான் நான் உங்ககிட்ட வந்து செஷன் கொடுத்துட்டு இருந்தேன். குயிக்காக அதோட வாக் த்ரூ கொடுத்துறேன் சங்கர். ஸோ வந்து பில்டர்ஸ்பிளஸ் அப்படின்றது ஒரு மொபைல் அப்ளிகேஷன் நான் டெவலப் பண்ணது. ஓகே, ஸோ இது வந்து இதுதான் பில்டர்ஸ்பிளஸ் அப்படின்றது ஒரு மொபைல் அப்ளிகேஷன். அது என்னென்ன, அதாவது நீங்கள் என்னவா இருக்கிறீங்க சங்கர்? சார் ரோக்கோ டைப்ல வந்து சேல்ஸ் சிஆர்ஓ இருக்கேன் சார். சரி, கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீஸர் சார். ஓகே ஃபைன். ஓகே. ஸோ சங்கர், இந்த பில்டர்ஸ்பிளஸ்ன்றது ஒரு மொபைல் அப்ளிகேஷன். அது வந்து பில்டர் வந்து என்னென்ன இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறாங்களோ அந்த இஷ்யூ ஃபுல்லாக அட்ரஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு உண்டான சொல்யூஷன் கொடுக்குறது தான் அந்த அப்ளிகேஷன் பண்ணுற விஷயம். ஸோ என்னென்ன மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவாங்கன்றது குயிக்காக ஒரு ஓவர் கொடுத்துட்றேன், அதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ அஸ் அ பில்டராக வந்து அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக சில விஷயம்லாம் ட்ராக் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து எய்தர் அவங்க எக்ஸல் நோட் பண்ணோம்னா வந்து அவங்க நோட் பேடில் ஏதாவது நோட் பண்ணி வச்சாதான் மட்டும்தான் அவங்கள வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இந்த மாதிரி எவ்வளோ கிரெடிட்டாக இருக்குது, எவ்வளோ வரவு செலவு, அதெல்லாம் வந்து கிரெடிட் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி வரவு செலவு பண்ணுறதை வந்து நோட்டில் பண்ணாமல் ஒரு மொபைல் அப்ளிகேஷனில் வந்து மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னது தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட வந்து நம்ம நிறையா கிரெடிட் வாங்கியிருப்போம், எவ்வளோ கிரெடிட் வந்து நமக்கு வந்திருக்கு, எவ்வளோ டெபிட் ஆயிருக்கு, அப்புறம் மெட்டீரியல் சப்ளை என்ன நடந்திருக்கு, ஒவ்வொரு சைட்டுக்கும் எவ்வளோ மெட்டீரியல் சப்ளை பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ மெட்டீரியல் சப்ளையருக்கும் நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேலன்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்குது. அதை தவிர்த்துட்டு லேபர் ஒர்க், அதாவது லேபர் ஒர்க்கில் வந்து நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், எவ்வளோ பே பண்ண வேண்டியது,
அதை தவிர வந்து கிளைண்ட் வைஸாக வந்து எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இந்த இதெல்லாம் வந்து நம்ம மல்டி டைமென்ஷனல் ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம பில்டர்ஸ் ப்ளஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் த ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு வெப்சைட் வேணும், உங்களோட ஆன்லைன் ப்ரெசன்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். உங்களோட டெய்லி ட்ராக்கிங் ஆக்டிவிட்டீஸ், அதாவது டெய்லி ஆக்டிவிட்டீஸ் என்ன, உங்களோட எக்ஸ்பென்சஸ் என்ன, உங்களோட இன்கம் எந்த லெவலில் இருக்குது, இதை இன்னும் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணலாம், உங்களோட மார்ஜினை எந்த விதத்தில் ஃபைன் டியூன் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இந்த அப்ளிகேஷனில் ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதுதான் அந்த பில்டர்ஸ் ப்ளஸ் மொபைல் அப்ளிகேஷன் நான் பண்ணது. ஸோ இதுதான் அந்த பில்டர்ஸ் ப்ளஸ் மொபைல் அப்ளிகேஷன் ஃபங்க்ஷனாலிட்டி. உங்களுக்கு நான் சொன்ன இது எப்படி இருந்தது? அது இந்த மாதிரி ஒரு மொபைல் சொல்யூஷன் கொடுத்தோம் அப்படின்னா, ஹலோ யா, ஸோ இந்த மாதிரி நல்லா இருக்கு, ஃபைன் இட். யா, தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி மொபைல் சொல்யூஷன் கொடுத்தோம் அப்படின்னா எல்லா பில்டர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம பண்ணது. ஓகே, ஸோ ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுங்களா? என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஷேர் ஆகுது. ஓகே, 1 செகண்ட். இப்போ என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? தெரியுதுங்க சார். ஓகே, ஸோ இதுதான் பில்டர்ஸ் ப்ளஸோட விஷயம். அதோட அவங்களோட ஆஸ் அ பில்டராக உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக அட்ரஸ் பண்ணது இதுதான், இந்த விஷயந்தான். ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்ம கிளைண்ட்டு எவ்வளோ கிரெடிட் வாங்கியிருக்கிறோம், அந்த இஷ்யூ என்ன, அதே மாதிரி மெட்டீரியல் சப்ளைக்கு என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அது எல்லாமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி ரெக்கார்டு வந்து நம்ம மொபைல் ட்ராக் பண்ணிடுறோம். ஸோ அந்த ட்ராக் பண்ண விஷயத்த வந்து ஒரு ரிப்போர்ட்டை நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும்போது எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆயிருந்தது ரொம்ப அக்யூரேட்டாக அவங்களால வந்து, ஹாய் ஸ்ரீதர், ஸோ அக்யூரேட்டாக அவங்களால ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த பில்டர்ஸ் ப்ளஸ் மொபைல் அப்ளிகேஷனோட. ஸோ உங்களுக்கு இந்த மொபைல் அப்ளிகேஷனோட யூசேஜ் வந்து இதோட அப்டேட் ஃபர்தராக வேணும் அப்படின்னா நான் அந்த ஒரு லிங்க் ஒன்று உங்களுக்கு இதில் சேட்டில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதை மட்டும் அப்டேட், சாரி 1 செகண்ட். சேட்டில் வந்து எல்லாத்துக்கும் பின் பண்ணுறேன். ஜஸ்ட்டு இந்த டேட்டா மட்டும் இதில் அப்டேட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் ஃபர்தராக வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த வீக்கில் நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறோம். அதை ஃபர்தராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஹலோ ஸ்ரீதர், இதை பற்றின உங்களுக்கு ஃபர்தராக எதுவும் கொரி இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். சங்கர், ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா சங்கர்? எந்த கொரினாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சங்கர். இல்லைங்க சார், கிளியர். ஓகே, ஓகேங்க சார், ஓகேங்க. ஓகே, ஸோ நான் இன்னொரு அப்படி லைன்ல இருங்க, பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்னொருத்த கேட்குறேன். ஹலோ ஸ்ரீதர், ஹலோ ஸ்ரீதர். சொல்லுங்க சங்கர், கேக்குதா? யா கேக்குது. ஹலோ ஸ்ரீதர், ஸ்ரீதர் கேக்குது ஸ்ரீதர். ஓகே ஓகே சங்கர். ஸ்ரீதர், லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் அந்த பில்டர் ஆப், நீங்க அன்னைக்கு ஆமா 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 ஸ்ரீதர், அன்னைக்கு செஞ்சிருந்தீங்க பில்டர் ஆப். இது ஆமா 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 ஸ்ரீதர், இந்த பில்டரோட ரெக்யர்மென்ட்ஸ் உள்ளது. ஆமா ஆமா. சோ இந்த ஆப் சரி, இப்போ இதுல ரியல் எஸ்டேட் லிங்க், இது சாரி இப்போதைக்கு நம்ம ரியல் எஸ்டேட் இப்போ ஃபோக்கஸ் பண்ணல. இப்போதைக்கு வந்து பில்டரா வந்து உங்களோட இப்போ டெபிட் கிரெடிட் அவங்களோட கிளைண்ட்டோட அக்கௌண்ட்ஸ்லாம் டேலி பண்ணணும் இல்லைங்களா? ஸோ கிளைண்ட்ஸு, அப்புறம் வந்து அவங்களோட மெட்டீரியல் சப்ளையர், அப்புறம் வந்து அவங்களோட லேபர் கான்ட்ராக்டருக்கு என்ன போகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்லைடை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ 3 கிளைண்ட் இருக்கிறாங்க, ஆளுக்கு எவ்வளோ பட்ஜெட் இருக்குது, அவங்களோட அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு கிளைண்ட்டும் எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, மொத்த டோட்டல் பட்ஜெட் என்ன, அவங்களோட டோட்டல் அட்வான்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்கிறோம், அவங்களுக்கு வந்து எவ்வளோ மெட்டீரியல் சப்ளையாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஆஸ் அ பில்டராக வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹெட்டேக்காக இருக்கும், பெரிய தலைவலி. இது வந்து அவங்க வந்து ஒரு எதர் ஒரு
ஒரு எக்ஸல் ஷீட்டில் நோட் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து ஒரு நோட் பேடில் நோட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்கு தான் ஒரு மொபைல் ஆப் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ரெடி பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட். ஸோ டெஸ்டிங் ஃபேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுதான் வந்து இப்போ வரைக்கும் அந்த செஷனில் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபார் கோ த்ரூ பண்ண வரைக்கும் ஹலோ ஸ்ரீதர் லைனில் இருக்கீங்களா? ஸோ ஸ்ரீதர் ஓகே பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ரீதர் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குதுங்களா இந்த இப்போ சோஃபார் கோ த்ரூ பண்ண வரைக்கும்? சொல்லுங்க சங்கர், கேக்குது. ஓகே அதான் சோஃபார் கோ இல்ல சங்கர், நான் அத இதுல போய் பார்க்கறேன். ஓகே 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 அத பார்த்துட்டு ஓகே நான் திருப்பி செக் பண்றேன். நான் அனுப்புறீங்க இல்லையா, போய் செக் பண்ணி பார்க்கறேன். ஆஹா ஓகே 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 தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக். உங்களை நான் லைன்ல இருங்க. டோட்டலாக இப்போ வந்து 8 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தாங்க. 3 பேர் லெஃப்ட் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ வந்துக்கு கரெக்டாக 5 மெம்பர்ஸ் இருக்கிறோம். யா ஸோ பரமசிவன், அறிவழகன் ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குங்களா? சாரி யா ஆமா 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 ஸ்ரீதர், இன் டெப்தா நிறைய பண்ணியிருக்கிறோம். மைனூட் ஒர்க் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ யா கீழே ஒரு ஃபார்ம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க, அதை நீங்க ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஃபர்தரா டீட்டெயில் இந்த வீக் எண்டில், அதாவது இன்னைக்கு வந்து சாட்டர்டே, இந்த ஃப்ரைடே வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்றோம். அந்த ஃப்ரைடேல வந்து நீங்க ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சங்கர் யா ஸோ அப்படி லைன்ல இருங்க ஸ்ரீதர். சங்கர் உங்களுக்கு எல்லாம் கிளாரிஃபை. ஹலோ ஓகே பரமசிவன் ஹலோ ஓகே. ஸோ டோட்டல் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே அந்த லிங்க் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. அதில் உங்கள் டீட்டெயில் மட்டும் ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த வீக் எண்டில் வந்து ஆப்போட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறுபடியும் நான் அந்த யூஆர்எல்லை பின் பண்ணுறேன். இதுதான் அந்த யூஆர்எல். போயிட்டு உங்களோட டேட்டா மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் தி செஷன் ஸ்ரீதர் அண்ட் அறிவழகன், பரமசிவன் அண்ட் சங்கர். ஸோ ஃபர்தராக நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். வி கேன் ஜாயின் இன் த நெக்ஸ்ட் கால். ஐ திங்க் இந்த செஷன் வந்து உங்களுக்கு வேல்யூ ஆடடாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். Let me end the call now. Thank you so much.